டேசை கிட்ஸ். வாழை மரம் பற்றிய கட்டுரை. முன்னுரை. தமிழர்களுக்கான உறவு வாழையடி வாழையாக தொடர்கிறது. மக்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படும் வாழை மரத்தினை பற்றி இக்கட்டுரையில் காணலாம். தோற்றம். வாழை மரத்திற்கு இலைகளே கிளைகள் ஆகும். வாழை மரம் குலை தள்ளிய பின் மரம் வீழ்ந்துவிடும். பின்னர் அதன் கீழ் கன்றுகள் வளர்ந்து பயன் தரும். பயன்கள். வாழைப்பழம் முக்கனிகளில் ஒன்று. வாழை மரத்தின் காய், பூ, தண்டு அனைத்தும் உணவாக பயன்படும். வாழைப்பழத்தில் மலை வாழை, கற்பூரவள்ளி, செவ்வாழை, பேயன் வாழை என பல வகைகள் உண்டு. உணவும் சமையலும். பல வெப்பமண்டல நாடுகளில் வாழைப்பழம் முதன்மையான மாப்பொருள் உணவாகவும் வாழைப்பூ மற்றும் வாழைத்தண்டு காய்கறியாக பயன்படுத்தப்படுகின்றது. பெரும்பாலும் வாழை இலைகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்காத உணவு தட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. மருத்துவ குணம். இலை, தண்டு, பூ, காய், பழம் என ஒவ்வொரு பாகத்திலும் மருத்துவ பலன்களை பொதிந்து வைத்திருக்கும் அற்புதமான தாவரம் வாழை. நம் உடம்பில் நோய் நீக்கும் மருந்தாக செயல்படுகிறது வாழைப்பழம். இதில் காணப்படும் நார்ச்சத்துகள் குடலை சீராக வைக்கிறது. சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் தடுக்க உதவுவது வாழைத்தண்டு. இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும் திறனுடையது வாழைப்பூ. வாழைக்காயில் மாவு சத்து அதிகம் இருப்பதால் இதனை சிறிதளவு எடுத்துக்கொண்டாலே உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். வாழை இலையில் சூடான உணவுப் பொருளை வைத்து உண்ணும்போது வாழை இலையில் இருக்கும் சத்துகளும் நமது உடம்பில் சேர்கின்றன. வாழைப்பட்டையின் சாறு தீப்புண்ணை ஆற்ற மருந்தாக பயன்படும். சிறப்பு. திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற மங்கள விழாக்களில் வாழை மரங்களை கட்டுவார்கள். முடிவுரை. வாழை மரமானது தன் அனைத்து பாகங்களும் பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ்வது போல மனிதர்களாகிய நாமும் பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் என்னோட டேசை கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.